உலகெங்கிலும் வாழும் யூடியூப் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து செய்திகளில் மன உளைச்சலின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு நியூஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சென்னையில் கடன் அதிகமாக வாங்கி கடனை அடைக்க முடியவில்லை என்று மன உளைச்சலாக தற்கொலை பண்ணிக்கிறது. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல பல தொழிலதிபர்களை உருவாக்கியவர், மிகப்பெரிய தொழிலதிபர், ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டத்தை கண்டவுடனே மன உளைச்சலினால் தற்கொலை. இந்த மெயின் எதுக்காக நம்ம மன உளைச்சல் ஆகணும், எதுக்காக மன உளைச்சலாக நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள் மனதில் ஏன் ஏற்படவில்லை? ஒன்னே ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், கடன் வாங்காமல் நம்மால் வாழ முடியுமா? கண்டிப்பா கடன் வாங்காமல் வாழலாம். சில பேர் சொல்லுவாங்க, எப்படிங்க வாழ முடியும், திடீர்னு எனக்கு ஒரு தேவை வந்துடுது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அந்த நேரத்தில் போய் திடீர்னு சம்பாரிச்சு அவ்வளோ பெரிய தொகையை நான் எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு தேவை வரும்பொழுது அந்த இடத்துல ஏன் முடிச்சிட்டு அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்க? உங்களுக்கான திடீர்னு நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், திடீர்னு ஒரு தேவை வருது, அந்த தேவையை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும். என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம அன்றாட வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், இத திடீர்னு எதிர்பாராத விதமாக வருகிற தேவையை சமாளிக்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்முடைய வாழ்வைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து வைத்துவிட்டு மீதியை சேமிக்க வேண்டும். சேமித்து வைக்கின்ற பொழுது, இதே போல தேவைகள் வருகின்ற பொழுது நம்ம அதை செலவு செய்யலாம். இது என்னுடைய கருத்து. வேலையில இருக்கிறாங்க, அவங்க கடன் வாங்குறாங்க, அந்த வேலையை நம்பி நம்ம வேலையில இருக்கிறோம், நம்ம ஒரு கடத்தை வாங்கினா நம்ம சீக்கிரம் அந்த வேலையில இருக்கிறவங்க நம்ம கட்டிடலாம். ஏன்னா வேலை செய்யறதுக்கு சம்பளம் வரும், அதை கட்டிடலாம். தொழிலதிபர் என்ன நினைக்கிறாங்க, ஓ இப்படி தொழில் இருக்கு, அவங்களாம் சிந்திச்சுதான் செயல்படுறாங்க தொழிலதிபர்கள்லாம். இந்த தொழில் நம்ம பண்ண போறோம், இந்த தொழில்ல கண்டிப்பா ஒரு லாபத்தை நம்ம ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிறைவோட, ஒரு நல்ல ஒரு மைண்டோட, ஒரு முயற்சியோட பண்றாங்க. ஆனாலும் அதை சில தொழிலதிபர்கள், சில தொழில் செய்கிறவர்கள் தோல்வி அடைஞ்சிடறாங்க. தோல்வி அடைஞ்சு என்ன ஆயிடுது, வாங்கின கடனை கட்ட முடியல. இதுக்கு தற்கொலை தான் தீர்வா? இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்க்கின்ற யூடியூப் நண்பர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் போன வீடியோவிலே ஒன்று சொல்லியிருக்கிறேன், இந்த வாழ்க்கை நம்ம வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கும். தற்கொலை ஒரு முடிவு கிடையாது. என்னைக்குமே வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைய இருக்குது, அதை நம்ம தேடணும். இந்த கடன் வாங்காம எப்படி வாழ்றதுக்கு வழி இருக்குதா, அதை நம்ம சிந்திக்கணும். அதை விட்டு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு தற்கொலை முயற்சி, தற்கொலை ஒரு முடிவு கிடையாது. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 20/2024. இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்க்குறேன், சென்னையில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இங்க ஒருத்தர் இறந்துருக்கார். இதெல்லாம் ரொம்ப, அதாவது எல்லா டியூவும் கட்டியிருக்காங்க, எல்லா லோனையும் கட்டியிருக்காங்க, லாஸ்டா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இந்த கடன் வாங்கின அந்த நிறுவனம் கேள்வி கேட்டதுனால சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க கல்யாணம் பண்ண பொண்டாட்டி ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நீங்க பெத்த மகன் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, உங்க மேல எவ்வளோ அன்பு வச்சிருப்பாங்க, உங்க மேல எவ்வளோ ஆசைகள் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கடத்தை வாங்கி கட்ட முடியாமல் சாக வேண்டுமா? அவர்களுக்கு என்ன பதில்?
அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். இது ரொம்ப வேதனையா இருக்குது. வாழ்க்கையை சிந்திங்க மக்களே. சிந்திச்சா நல்ல வழி பிறக்கும். வழிகள் நிறைய இருக்குது வாழ்க்கையில. நம்ம சீக்கிரம் தேர்ந்தெடுத்துறோம். எதுவும் நினைக்கிறோம், எப்படியே செயல்படுறோம். அடுத்து நடக்க போறது என்ன, அதுக்கான தேவைகள் அறிஞ்சு நம்ம வாழ்க்கையில செயல்பட்டா அது நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக வாழலாம். எனக்கு தெரிந்ததை உங்களோடு நான் உரையாடினேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களே. என்றும் உங்களோடு. நன்றி, வணக்கம்.